ஹீரோ விஜய்க்கு எங்க மல்லி இங்கேயே நிரந்தரமா தங்கிடுவாளோ அப்படின்ற பயம்தான் மனசுக்குள்ள ரொம்ப பெருசா இருந்தது. எப்படியாவது மல்லிய சீக்கிரம் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு ரொம்பவும் பதப்பதப்போட தான் சாப்பாடு எல்லாம் கொடுத்து சீக்கிரமே அங்க இருந்து கிளம்பவும் சொல்லிட்டாரு. வெண்பா, என்னப்பா இவ்வளவு சீக்கிரம் அவங்களை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு கேட்டதும், அவங்க வரும்போது ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னாங்க அப்படிதானங்க அப்படின்னு மல்லி கிட்ட கேட்கவும், மல்லி என்ன இல்லைன்னா சொல்லுவாங்க, ஆமா அப்படின்னு தலையாட்டிட்டாங்க. மல்லியும் தன்னை சீக்கிரமா அனுப்புறதுக்கு விஜய் முயற்சி பண்றாருன்றத புரிஞ்சுக்கிட்டு எதுவுமே பேசாம வேக வேகமா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா வெண்பாவுக்கு மல்லி அங்க இருந்து போறது சுத்தமா பிடிக்கல. அதுக்கும் மேல வித்யா அம்மா மனசுக்குள்ள ஒரு கணக்கும் போட ஆரம்பிச்சாங்க. மல்லிய வெளியே கூட்டிட்டு வந்த விஜய் ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு ரொம்பவும் தன்மையா பேச ஆரம்பிச்சாரு. நீங்க என் பொண்ணை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க ஏதோ பிரச்சனை இருக்கீங்க அப்படின்னு அன்னபூர்ணி அம்மா சொன்னாங்க. உங்க பிரச்சனை நீங்க சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு செக்கை எழுதி கொடுக்கவும் அந்த செக்கை கிழிச்சு போட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின் மல்லி. அவங்கள பொறுத்த வரைக்கும் 2 மாசம் நடிக்க கூப்பிட்டாங்களா, நடிச்சிட்டு காசை வாங்கிக்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நடிக்காமலே காசை வாங்கினா அது நல்லா இருக்காது. வெண்பாவை காப்பாத்துறதுக்கு காசு வாங்கிட்டா மனுஷ தன்மையே இல்லைன்னு ஆயிடும் அப்படின்னு அதை மறுத்துட்டாங்க. என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. உழைச்சுதான் சம்பாதிக்கணும் அப்படின்னு மல்லி நினைக்கிறது எல்லாம் சரிதான். ஆனா ஒரு சின்ன குழந்தைய ஏமாத்தி அம்மான்ற உறவை விற்க வச்சு அதுல வர காசை வாங்கணும் அப்படின்றதுல எந்த நியாயமும் இல்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. விஜய் நினைக்கிற மாதிரி 2 மாசத்துக்குள்ள அம்மான்ற உறவை விற்க வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் நடக்க போறது இல்லைன்னு நமக்கு தெளிவா தெரியும் தான். ஆனாலும் மல்லி இந்த விஷயத்துல பணத்துக்காக இப்படி நடிக்க ஒத்துக்கிட்டது ரொம்பவும் தர்ம சங்கடமான ஒரு விஷயம் தான். இந்த செயல் அவங்களுடைய ஹீரோயின் அந்தஸ்தை ரொம்பவே குறைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டுச்சா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. வித்யா மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்க திட்டம் மல்லிய எப்படியாவது விஜயோடைய பொண்டாட்டியா மாத்திரணும் அப்படின்றதான். ஆனா அதை நேரடியா சொல்றதுக்கான தைரியம் அவங்க மனசுல கொஞ்சம் கூட கிடையாது. இதுக்கு ஒரே வழி வெண்பாவே நேரடியா அதை கேட்கறது தான். வெண்பாவை வச்சு காய் நகர்த்தி மறுபடியும் மல்லிய வீட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு வித்யா முயற்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் சொல்ற மாதிரி உங்க அப்பா கிட்ட நீ கேளு, மறுபடியும் மல்லி ஆண்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. 2 மாசம் டைம். அந்த 2 மாசத்துக்குள்ள எனக்கு அவங்கள பிடிக்கல அப்படின்னா நானே அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறேன் அப்படின்னு வெண்பாவே சொல்ற மாதிரி விஜய் கிட்ட பேச சொல்லி வித்யா அம்மா வெண்பாவுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. வெண்பாவும் அதை நல்லா உள் வாங்கிக்கிட்டா. வீட்டுக்கு வந்த விஜய் கிட்ட வித்யா அம்மா சொல்லி கொடுத்த மாதிரியே வெண்பா அப்படியே பேச ஆரம்பிச்சா. இந்த வார்த்தைகள் விஜயோட மனசை லேசா உழுக்கதான் செஞ்சது. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. மல்லிய விட போனப்போ மல்லியும் இதே வார்த்தை தான் சொன்னாங்க. ஏ சார், உங்க பொண்ணுக்கு அம்மான்ற வார்த்தையை கேட்டாலே பிடிக்காம போகணும் அப்படின்னு சொல்லி நான் கூட்டிட்டு வந்தீங்க. நானும் அதை ஒத்துக்கிட்டு நடிக்க வந்தேன். ஆனா வந்த இடத்துல தான் உங்க பொண்ணு வெண்பான்றது எனக்கு தெரிய வந்துச்சு. இப்ப என்ன துரத்தி அடிக்கிறீங்க? எந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு கூட்டிட்டு வருவீங்க? அந்த பொண்ணு வந்தா அம்மாண்ட ஸ்தானத்தையாவ வெறுப்பா? இல்ல வர பொண்ணுதான் வெறுப்பாலே தவிர அம்மாண்ட ஸ்தானத்தை வெறுக்க மாட்டா. வெண்பாவை பொறுத்த வரைக்கும் அம்மா இடத்துல என்ன வச்சு பாக்குறா. அப்போ அந்த இடத்துக்கு நான் வந்தாதான் நீங்க நினைக்கிற மாதிரி அம்மாண்ட வார்த்தை கேட்டாலே வெண்பா வெறுக்க ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அது விஜய்க்கு வந்ததும் வெண்பா கேட்கறதும் சரின்னு தோண ஆரம்பிச்சது. மறுபடியும் மல்லியை கூட்டிட்டு வர்றதுக்கு விஜய்க்கும் வித்யா அம்மாவும் கிளம்பினாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.